அனைவருக்கும் வணக்கம். தேங்காய் பால் தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப முத்தின தேங்காய் இல்லை, ரொம்ப பிஞ்சன தேங்காய் இல்லை, ஒரு மீடியம் சைஸ் காய் தான். பாருங்கள் பின்னாடி எவ்வளோ இந்த அளவுக்கு பாருங்கள். இது வந்து இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் செஞ்சாலும் சரி, தேங்காய் மோர் செஞ்சாலும் சரி, இல்லை தேங்காய் தயிர் செஞ்சாலும் சரி, ஆனால் அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், பால் சூப்பராக வரும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் க்ளீனாக கட் பண்ணிவிட்டு தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுமோ கம்மியாக ஊற்றி க்ளீனாக அரைச்சி நம்ம அந்த பாலை தனியாக எடுத்துடலாம். ஓகே, தேங்காய் வந்து ஒரு கப் 2 தேங்காய் எடுத்துருக்கோம். இந்த கொஞ்சம் மீடியமாக முத்தின தேங்காய் தான். இது அதிகமாக ஊற்றுனதில்லை, அதிகம் எல்சம் இல்லை. இதில் வந்து பால் செஞ்சு நீங்கள் பால் எடுக்கும்போது அருமையான டேஸ்ட்டில் பால் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். அதிகமாக முத்தின தேங்காய் எடுத்திங்கன்னா அவ்வளோ இந்த பால் வந்து அவ்வளோ வராது. தேங்காய் சாறு கிடைக்கும், பட் இந்த அளவுக்கு பால் கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ இந்த காயை வந்து நல்லா அப்படியே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஓகே, தண்ணி ஊற்றா கொஞ்சம் அரைச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சிடலாம். பாருங்கள், தேங்காய் பால் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். பால் வந்து எப்படி சூப்பராக பால் வந்து பாருங்கள், பால் வந்து சூப்பரான கலரில் நல்லா ஒயிட் கலர் சூப்பராக வந்துருக்கு. நம்ம க்ளீனாக வடிகட்டிடலாம். க்ளீனாக வடிகட்டிடலாம். இப்போ இதை தேங்காய் பால் அரைச்சி க்ளீனாக வடிகட்டி தாச்சுங்க. இந்த பால் வந்து பல விதமான ரெசிபிகள் செய்யலாம், பல விதமான நன்மைகள் இருக்குது. என்ன நன்மை இருக்குதுன்னு இதுக்கப்புறம் சொல்லுவோம் எப்படின்னு பார்த்துங்க. இது வந்து காய் கூட வெஜிடபிள் கூட போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. வெந்தய குழம்பு காரகம் செய்யறதுக்கு இந்த பாலை ஊற்றி செய்யலாம். சிக்கன் மட்டனை கூட இந்த பாலை ஊற்றி வேக செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த தேங்காய் பாலில் தயிர் செய்யலாம், மோர் செய்யலாம், பால் செய்யலாம். ஓகேங்களா? இது வந்து பல விதமான நோய் சத்து அதிகமாக இருக்குது, பல நன்மைகளும் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த பாலை வந்து நம்ம தயிர் ஏற்கனவே மோர் போட்டிருக்கோம், அந்த வீடியோ போடுற பாருங்கள். இது வந்து தயிர் போட போகிறோம். பாலை க்ளீனாக வடிக்கிட்டாச்சு. எலுமிச்சம்பழம் ஒரு பழம் போட்டுடலாம். இப்போ நல்லா கலக்கலாங்க. நல்லா கலக்காச்சு. இது வந்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். 4 மணி நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு தயிர் ஆகிடும். ஓகேங்களா? இதில் வந்து சூப்பர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், பார்த்துங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் இந்த இடியாப்பம் செய்யும்போது இடியாப்பத்துக்கு வந்து இந்த லைட்டாக சக்கரை போட்டு இந்த பாலை வந்து அப்படியே இந்த இடியாப்பத்துக்கு சாப்பிட்லாம். சில வந்து இந்த பாலை வந்து அப்படியே நீங்கள் பாலை குடிக்கலாம், மோராக்கி குடிக்கலாம், தயிராகி குடிக்கலாம். பல விதமான ரெசிபிகள்ஸ்லாம் இந்த பாலை வச்சு, தேங்காய் பாலை வச்சு பல விதமான நன்மைகள் இருக்குது. நோய் சத்து அதிகமாக இருக்குது, பல பிரச்சனை தீர்க்கக்கூடியது இந்த தேங்காய் பால். ஓகேங்களா? இப்போ அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு 4 மணி நேரம் வச்சிடலாங்க. வச்சதுக்கப்புறம் இந்த தயிர் ஆனதுக்கப்புறமா நன்மைகள் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன சொல்கிறேன், அப்படியே பார்த்து எல்லாம் தெரிஞ்சுங்க. இதில் வந்து பல விதமாக செய்யலாம். லஸ்ஸி கூட போடலாம். லஸ்ஸி போட்டு குடிக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், சும்மா தயிரே மிஞ்சிடும், அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு, அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஓகேங்களா? தேங்காய் பால் க்ளீனாக தேங்காய் வந்து அரைச்சிட்டு வடிகட்டி எலுமிச்சம்பழம் போட்டு கலந்து வச்சுருக்கோம். வேறு எதுவும் சேர்க்கலைங்க. இவ்வளோ தான் நம்ம சேர்த்து 4 மணி நேரம் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது இப்போ, எவ்வளோ கட்டியாக இருக்கு பார்க்கலாம். பாருங்கள், தெரியுதுங்களா எவ்வளோ கட்டியாக இருக்குது தயிர். இதை குடித்து பார்த்தாலும் நம்ம மாட்டுப்பால் தயிர் குடித்தா எப்படி இருக்கோ, புளிப்பு சுவை எப்படி இருக்கோ அதே சேமில் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்கு, தெரியுதுங்களா? இந்தளவுக்கு நல்லா கட்டியாகிட்டுருக்கு. இப்போ இதை வந்து என்னென்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, லஸ்ஸி போட்டு குடிக்கலாம், அப்படியே குடிக்கலாம், ரைஸ் போட்டு சாப்பிட்லாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மோராக கூட செய்யலாம். அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் அதில் வந்து. ஓகேங்களா? இந்த தயிரில் வந்து என்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இதுபோல் தயிர் செய்யுங்க, குடிங்க, அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் மருத்துவம் நிறைய இருக்குது. அதனால் அடிக்கடி நீங்கள் வந்து இந்த கோகனட் மில்க் எடுத்து போல் தயிர் மோர் பால் எல்லாம் செய்து சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப பெனிஃபிட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ். ஓகே, கோகனட் மில்க் கோல்ட். ஓகே வாஸ், இப்போ வந்து நன்மைகள் என்னன்றதை பார்க்கலாம்.
தேங்காய் பால் தயிர் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி பார்த்தலாம். தேங்காய் பால் தயிர் பாருங்க, நல்லா கட்டியாக இருக்குங்களா? இவ்வளோ கட்டியாகிட்டு பாருங்க, தெரியுதுங்களா? தேங்காய் பால் தயிர் நான் இவ்வளோ கட்டியாகவும் இவ்வளோ சூப்பராக நினச்சே பார்க்கல. பாருங்கள், அவ்வளோ கட்டியாக இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்லாம், நீங்கள் மோராகவும் செஞ்சு குடிக்கலாம். இது உடனே செஞ்சோடனே காலி பண்ணணும். ரொம்ப நேரம் பிரித்து வைக்கலாம், பொறுமையாக சாப்பிடலாம், அப்படிலாம் செய்ய கிடையாது. செஞ்ச உடனே தயிர் ஆகிடுச்சா, தயிரான உடனே இதை எடுத்து நம்ம ரைஸ் போட்டு சாப்பிட்றதாலும் சரி, அப்படியே குடித்தாலும் சரி, லஸ்ஸி பண்ணி குடித்தா இருந்தாலும் சரி, இல்லை மோராய் குடித்தாலும் மொத்தத்தில் செஞ்சு காலி பண்ணணும் தயிரை. ஓகேங்களா? தயிர் பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் தயிர் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க தேங்காய் பால் தயிர் சூப்பராக ரெடி பண்ணிட்டு இது நீங்களே செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு வாங்க, அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து உடனே சாப்பிட்டுடணும், ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், டேட்டா பண்ணலாம்ல. இது வந்து கெட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் செஞ்சு தயிரான உடனே சாப்பிட்டுடலாம். இப்போ நம்ம எதாவது மோராகவும் செஞ்சுக்கலாம், அப்படியே குடிச்சிடலாம், ரைஸ் போட்டு சாப்பிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க சிம்பிள் மேட்ரு. தேங்காய் பாலில் இப்படி ஒரு தயிர் இருக்குது, அருமையான ஒரு பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது இதில். ஓகேங்களா? பாருங்கள், தேங்காய் பால் தயிர் செஞ்சுருக்கோம். இது எப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து ஒரு 1.5 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அந்த தேங்காய் ஃபுல்லாக க்ளீனாக கட் பண்ணிட்டு, சின்ன தேங்காய் கழுவிட்டு சின்ன பொடியாக கட் பண்ணிட்டு, அப்படியே மிக்சியில் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறோம். 3 மூடி தேங்காய் போட்டிருக்கோம், 1.5 தேங்காய். அது ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கப்புறமா ஒரு குண்டு நல்லா வடிகட்டின பால் அப்படியே அதை பார்த்து எடுத்து வச்சுட்டு ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் போட்டோம். சின்ன பழமாகுது, பெரிய பழம் தான் ஒரே பழம் போதும். பெரிய பழமாகிறதால ஒரு 1.5 பழம் போட்டு நல்லா கழுவி விட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 4.5 மணி நேரமாக போயிடுச்சு. 4 மணிக்கு தயிர் ஆகிடும். இருந்தாலும் நாங்கள் வரது இது தயிர் பார்க்குறது 4.5 மணி நேரம் ஆகிடுச்சு. எடுத்தோட பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக கட்டியாக தயிர் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக கட்டியாக தயிர் ஆகிடுச்சு. ஒரு தயிர் செஞ்சுங்க. இதில் வந்து இந்த தேங்காய் பாலில் என்ன நன்மைகள் இருக்குது, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ரைஸ் ஊற்றி சாப்பிட்லாம், மோராகவும் செஞ்சு சாப்பிட்லாம், அப்படியே குடிக்கலாம், இல்லை அப்படியே கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை போட்டு ஒரு லஸ்ஸி போலவும் போட்டு குடிக்கலாம். தயிரோட டேஸ்ட்டு மனமும் எல்லாம் சூப்பராக அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் எடுத்தால் வெண்ணெய் வராது. ஆனால் மாட்டுப்பால் தயிரில் தான் வெண்ணெய் வரும், அதில் வெண்ணெய் வராது, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன நன்மைகள் சொல்கிறேன் பாருங்கள். தேங்காய் பாலின் தயிரின் நன்மைகள் என்ன? எலும்புகளை பலப்படுத்தி சர்ம நோய்களை தீர்க்கும், இரத்த சோகையை விரட்டும். தேங்காய் பால் உடலில் மெக்னீசியம் குறைபாடு ஏற்படாமல் நீரிழிவு நோய் வரும். ஆனால் தேங்காய் பாலில் பலமான அளவில் மெக்னீசியம் நிறைந்துள்ளது. தேங்காய் பாலில் போதுமான அளவு கால்சியம் இல்லாத போதிலும் பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது. தேங்காய் பாலில் உள்ள சத்துக்களும் அதன் பயன்களும். எலும்புகளை பலப்படுத்தி சர்ம நோய்களை தீர்த்து இரத்த சோகை விரட்டும். தேங்காய் பால் உடலில் மெக்னீசியம் குறைபாடு ஏற்படாமல் நீரிழிவு நோய் வரும். ஆனால் தேங்காய் பாலில் பலமான அளவில் மெக்னீசியம் நிறைந்துள்ளது. தேங்காய் பாலில் போதுமான அளவு கால்சியம் இல்லாத போதிலும் பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது. அரிப்பாக உடலில் உள்ள எலும்புகளை உறுதியாக்குவதற்கு பாஸ்பரஸ் முக்கிய ஊட்டச்சத்தாக விளங்குகிறது. அதிலும் பாஸ்பரஸ் கால்சியம் சத்துடன் சேர்த்து எடுத்து கொள்ள வேண்டும். போதுமான இரும்புச்சத்து உடம்பில் இல்லாததால்
உலகத்தில் உள்ள பலருக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறது. இரும்புச்சத்து குறைபாடு இருப்பதால் உடலானது ஹோமோகுளிபின் அதிகரிப்பதை தடுத்து நிறுத்தும். ஆனால் இரத்த அணுக்களின் பொதுவான அளவு ஆக்சிஜன் கிடைக்காமல் இரத்த சோகை உண்டாகும். ஒரு கப் தேங்காய் பாலில் உடம்புக்கு அன்றாடம் தேவைப்படும் இரும்புச்சத்து 25% கிடைத்துவிடுகிறது. இரத்த கொதிப்பை எண்ணி கவலைப்படுபவர் பொட்டாசியம் கலந்த உணவை உண்டால் இந்த பிரச்சனை ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். ஏனெனில் பொட்டாசியம் உடம்பில் உள்ள இரத்த கொதிப்பின் அளவை குறைக்க உதவும். இத்தகைய பொட்டாசியம் தேங்காய் பாலில் அதிகம் உள்ளது. தேங்காய் பால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு ஆற்றலை உறுதியாக வைத்திருப்பதால் அடிக்கடி ஏற்படும் சளி மற்றும் இருமலை திருப்தியடிக்க உதவி புரியும். மேலும் இதில் வைட்டமின் சி நிறைந்திருப்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பை பலப்படுத்தும். உடம்பில் உள்ள புரோஸ்டேட் சுரப்பின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஜிங்க் முக்கிய பங்குகிறது. இது புற்றுநோய் அணுக்களின் செயல்பாடுகளை குறைக்கிறது. என்ன நேயர்களே, இந்த தேங்காய் பாலில் தயிரில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு பார்த்தீங்களா? அதாவது நம்ம தேங்காய் பால்லையும் சரி, தேங்காயில் செஞ்ச பால்லையும் சரி, தேங்காய் சரி தயிர்லையும் சரி, தேங்காய் செஞ்ச மோர்லையும் சரி, இவ்வளோ அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் தேங்காயை இருந்தாலும் ஓரளவுக்கு ரொம்ப முக்கியமான தேங்காயில் எடுத்திங்கன்னா அந்த பால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதே ஒரு மீடியம் சைஸாக முத்தின தேங்காயில் எடுத்திங்கன்னா அந்த பால் சூப்பராக வருங்க. இந்த பால் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாலில் தயிரில் மோரில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி அதை நான் செஞ்சுருக்கோம். காலையிலே மோர் செஞ்சுருந்தோம், மோர் செஞ்சு குடித்தோம். மோருக்கு வித்தியாசம்லாம் அவ்வளோ சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருந்தது. அதே போல் பால் நம்ம ஒரு கிளாஸ் குடித்தோம். அதுக்கு இப்போ தயிராகவும் போட்டிருக்கோம். இது நம்ம சாப்பிட போகிறோம். நீங்கள் தயிர் எப்படி வேணால் பயன்படுத்தலாம். ஒன்று மோராய் குடிக்கலாம், இல்லை தயிர் அப்படியே குடிக்கலாம், இல்லை அப்படியே ரைஸ் போட்டு சாப்பிட்லாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இந்த தயிரை அப்படியே ஒரு லஸ்ஸி போல் செஞ்சு கூட குடிக்கலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸு, அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் தேங்காய் ஏன்னா தேங்காய் எவ்வளோ செலவாகிட போகுது? ஒரு 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா இவ்வளோ தாங்க தேங்காய் ஆக போகுது செலவு. தேங்காய் வாங்கினவங்க அடிக்கடி போடுங்க, குடிங்க, எல்லோரும் உடம்பு ஆரோக்கியம் பார்த்துங்க. ஓகே பஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேங்களா? அதில் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்களா? அதனால் இதுபோல் நீங்களும் செய்யுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக அவசியம் கமெண்டில் எப்படி இருக்குன்றது மட்டும் மறந்துடாமல் சொல்லுங்கள். நம்ம காலையில் ஊற்றும்போது இதாக இருந்தது, இவ்வளோ கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? நம்ம காலையில் இது அரைச்சிட்டு வடிகட்டி எலுமிச்சம் போட்டு கலங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியாக இருந்தது. இப்போ நம்ம எலுமிச்சம் போட்டு கலக்கி ஒரு 4 ரூபா பார்க்கும்போது இந்த அளவுக்கு தயிர் சூப்பராக இருந்திருக்கு. இது ஜாஸ்தி செஞ்சுட்டு உடனே சாப்பிட்டு காலி பண்ணிக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோ இல்லை பண்ணதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சு உடனே தயிரான உடனே எல்லாம் ஊற்றி காலி பண்ணி சாப்பிடணும். ஓகேங்களா? ஓகே பஸ். பாருங்க, தேங்காய் பாலில் செஞ்ச தயிர் குடிச்சு பார்த்துடலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் குடித்தா எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே சேம் டேஸ்ட்டில் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம் கிடையாது. தயிர் வேணுன்றவங்களுக்கு இது போட்டு கொடுத்தீங்கன்னா தயிர் தான் நினச்சிக்குவாங்க. அதுபோல் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது.
டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட் தயிர். இதேபோல் நீங்கள் தயிர் செய்யுங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்டில் எப்படி கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள். ஓகே வாஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி வணக்கம். நம்ம தயிருக்கும் நம்ம தேங்காய் பால் அடிச்சு தயிருக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியவே இல்லை. ஆனால் அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது தயிர். ஓகேங்களா?